நைட்டு 1 மணிக்கு ஒரு டன் ஆட்டுக்கறி சமைச்சு சாப்பிடுற ஊர் மக்கள் 100 ஆடு 200 கோழியை இங்க உள்ள முனீஸ்வர சாமிக்கு நேர்ந்து விட்டு அதை அவருடைய பாதத்துல வச்சு படையல் போட்டு இங்க வர மக்களுக்கு விருந்து கொடுப்பாங்க. அதன்படி ஆட்டுக்கறி வறுவல், குடல் கறி வறுவல், ஆட்டுக்கறி கூட்டு குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு, இந்த மாதிரி கறி வகைகளை எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாதி மதம் எந்த வேற்றுமையும் இல்லாம ஒண்ணு சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பிக்கிறாங்க. இதை பார்க்கும் போதே பயங்கர ஹூப்சம்ஸ் தாங்க. அந்த சாப்பாடை கறி குழம்போட பிசைஞ்சு வாயில போட்டு கறியும் கடிச்சு இழுத்தாப்பா இந்த கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து சாப்பிடுறதே ஒரு செம்ம ஃபீல். இந்த கோயில் கரெக்டா நம்ம திருச்சி மலைக்கோட்டை சறுக்குப்பாறை பக்கத்திலேயே இருக்கிற முனீஸ்வரர் கோயில் தாங்க. இந்த வருஷம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வருஷம் எப்ப நடக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்றேன். சாமின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, பட் மக்கள் எல்லாமே அனைவரும் ஜாதி மத வேற்றுமை இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி ஒரு திருவிழா வருஷத்துக்கு ஒண்ணு இல்லாம மாசத்துக்கு ஒண்ணு இருந்தா கூட ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் போட்டு விட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பை.